இப்போது நாட்டில் எந்த ஒரு பொருளாக எந்த வியாபாரமாக இருந்தாலும் சமூக வலைதளம் மூலமாகத்தான் அதிகமாக விளம்பரப்படுத்தல் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் சொல்வது போன்று நம் நாட்டில் இந்த பெண்களை குறிவைத்து இல்லைன்னா சம உரிமையை அடையாளம் காட்டி அதை ஒரு மாயையாக பயன்படுத்தி சமூக வலைதளங்களில் இவ்வாறான ஆங்காங்கே இந்த விளம்பரங்கள் நடைபெறுகின்றது. இந்த விளம்பரங்களை கட்டுப்படுத்த உங்கள் நிறுவனம் சார்ந்து கணனி தடுப்பு பிரிவிடம் அரசிடம் ஏதேனும் விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றதா? அதற்கான செயற்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றதா? கடந்த 2006ஆம் ஆண்டு ஒரு சட்டம் எங்களது நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது. மதுசார மற்றும் புகையிலை மீதான தேசிய அதிகார சபை சட்டம். இந்த சட்டத்தின் பிரகாரம் எந்த ஒரு போதைப் பொருள், அதாவது குறிப்பாக மதுசார மற்றும் புகைப் பொருட்கள் விளம்பரம் செய்ய முடியாது, இலவசமாக விநியோகம் செய்ய முடியாது, அந்த நிறுவனங்கள் அனுசரணைகளை பெற்றுத்தர முடியாது. அதே போல அவர்களுடைய வியாபார சின்னங்கள் அல்லது பெயர்கள், நாமத்தை அவர்கள் பிரசித்தி செய்ய முடியாது, அவற்றை பயன்படுத்த முடியாது. இது போன்ற பல்வேறு விடயங்கள் அந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இருப்பினும் கூட இதில் காணப்படுகின்ற சில விடயங்களை அவர்கள் சாதகமாக பயன்படுத்தி அதிகமான விளம்பரங்களை மறைமுகமாக செய்கின்றார்கள். அதே போன்று இன்னமும் அனுசரணைகள் சில இடங்களில் வழங்கப்படுகின்றது. அதே போன்று இலவசமாகவும் விநியோகம் செய்யப்படுகின்றது. ஆகவே இவை அனைத்தும் சட்டங்கள் மீறுகின்ற ஒரு விடயமாகும். அந்த சட்டங்கள் மீறப்படும் இடத்தே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற பல்வேறு பரிந்துரைகளை நாங்கள் பல வருடங்களாக முன்வைத்து வருகின்றோம். அதாவது இந்த தேசிய அதிகார சபை சட்டத்தில் இருக்க வேண்டிய திருத்தங்களை நிச்சயமாக இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். பல்வேறு திருத்தங்கள் நாங்கள் பரிந்துரை செய்திருக்கின்றோம். அதே போன்று இந்த சட்டங்களில் காணப்படுகின்ற இன்னும் பல்வேறு விடயங்களையும் கூட அரசாங்கம் மிகவும் நுணுக்கமாக அவதானித்து இதனை செயற்படுத்த வேண்டும். இந்த சட்டங்கள் மீறப்படும் இடத்து தண்டனைகள் வழங்கப்படுவது இல்லை. ஆகவே இதற்கான தண்டனைகளையும் அறிமுகப்படுத்த வேண்டும், அதனை நாங்கள் அமுல்படுத்த வேண்டும் என்பதும் எங்களுடைய ஒரு பரிந்துரையாக காணப்படுகின்றது.